Bless your eyes today because I look beautiful today. So anyways, வணக்கம் people, my name is Janani. எனக்கு தெரியாதவங்களுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இது நம்ம லெட்ஸ் டாக் சீரிஸோட எபிசோட் 2 அண்ட் பார்ட் 1. ஸோ அப்படி என்ன பெரிய டாபிக், அப்படி என்ன இவ்வளோ ஒரு பில்டப், இவ்வளோ சீன் போடுற அந்த ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கான். ஒரு பையன் ட்ரிங்க் பண்றான். அவன் என்ன சொல்லும் சொசைட்டி? அவன் ஆம்பளைப்பா, அவன் அப்படிதான்ப்பா ட்ரிங்க் பண்ணுவான், நம்ம அதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாதுப்பா. ஓகே, மோஸ்டா இப்படிதான் சொல்லும். இதே ஒரு பொண்ணு பண்ணா என்ன பண்ணுவாங்க? ஐயோ இவளை மாரல்ஸோட வளர்க்கல, அடக்கொடக்கமா வளர்க்கல, அவளை வெளியே விட்டதுனாலதான் இப்படி, அவங்க அம்மா அப்பா தப்பு, அவளுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை, அவளோட செக்ஷுவாலிட்டி டிசைட் பண்ணிடுவாங்க, அவள் இப்படிதான் சொல்லிட்டு அவளை வந்து ஸ்லட் ஷேம் பண்ணுவாங்க. So much things happen. That is, drinking is a bad habit. ஆனா அது ஏன் இவன் பண்ணா தப்பு கிடையாது அண்ட் இவ பண்ணா தப்பு, அதுதான் இங்க கொஸ்டின் மார்க். அதுதான் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம சொசைட்டியில் எப்படி இருக்கு, அதோட எக்ஸாம்பிள்ஸ், அதோட எஃபெக்ட்ஸ், அதோட அவுட்கம், இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு ரிகார்டிங் என்னோட ஒப்பீனியன் நிறைய இருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது என்னோட ஓன் ஒப்பீனியன் தான், யாரையும் நான் இதில் திணிக்க விரும்பலை, என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறேன். எடுத்துக்கோங்க, வேணாதவங்க இது பண்ணிடுறது. கீழே வந்து கமெண்ட்ல கருத்து கொடுக்கும். இப்போ இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க நினைக்கலாம், இது எங்க இருக்கு, இதெல்லாம் நான் எங்கே பார்த்த மாதிரி உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா இடத்துலயும் இருக்குங்க. உங்க வீட்டுல கூட இருக்கலாம். மேபி யூ டோன்ட் ரியலைஸ், ஓ இதுதான் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் வந்து குக்கிங், கிளீனிங், இல்லைன்னா அந்த வீட்டு வேலை செய்யறது, இல்லைன்னா ஒரு குழந்தை வளர்க்குறது, இதெல்லாம் பண்ணா இஸ் அ மேன் ஆஃப் தி இயர். இந்த மாதிரி ஒரு அப்பாவை எங்கேயும் பார்த்துருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ அப்ரிசியேஷன் விடும், விச் இஸ் நாட் பேட். கொடுக்கறது தப்பு கிடையாது. ஆனா இப்போ உமன் டஸ் த சேம் திங், அது அவங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அவங்க பிறக்கும் போது அவங்க தலையெழுத்துல இது வந்து அவங்க வேலைன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்காங்க. கிடையாது, 2 பேர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஆஸ் அ பேரண்டா. ஓகேவா? யூ கான்ட் சே இவர் பண்ணா ரொம்ப பெரிய விஷயம், இவங்க பண்ணா அது அவங்க வேலை, இது அவங்க இதுக்காக தான் அவங்க இருக்கிறாங்க இங்க சொல்ல முடியாது. நீங்க யாரும் கிடையாது அந்த மாதிரி சொல்றதுக்கு. நீயா நான் எபிசோட்ல பாத்தீங்கன்னா, ஒரு எபிசோட்ல வந்து ஒரு வெள்ளை சட்டை போட்ட அங்கிள் இருப்பாங்க, ஒரு அக்கா இருப்பாங்க. அந்த அக்கா கிட்ட வந்துட்டு they'll be debating. அதுல எப்படின்னா வந்துட்டு he'll say, இந்த மாதிரி வந்துட்டு என் தாத்தா வந்து வீரன் பிகாஸ் அவர் 2 பொண்டாட்டியை கட்டினாரு. So that's not even legal first of all. So maybe அந்த காலத்துல வந்து அவங்களுக்கு அது ரியலைஸ் ஆகாம இருந்திருக்கலாம். பட் அதை வந்துட்டு வீரம், ஏன் அது வந்து ஒரு மேல் ஜெண்டர் பண்ணதுனால அது வீரம். ஆனா அது ஃபீமேல் பண்ணியிருந்தா அஃப்கோர்ஸ் she has so much டைட்டில்ஸ், ரைட்? அது எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃப் வந்து எல்லாரும் முன்னாடி திட்டி கத்தி இன்சல்ட் பண்றது வந்து இட் இஸ் ஓகே பிகாஸ் இட்ஸ் ஹிஸ் ஒய்ஃப், he has own rights to cuttify her in front of everyone. But if she does the same thing, she has no right to say something like that. She is termed as bossy. திமிர் பிடிச்சவ, இவ வந்துட்டு சம்பாதிக்கிறா அந்த திமிரு, இவ படிச்சிருக்கா அந்த திமிரு, இவ வந்துட்டு பொண்ணுக்கு ஏன் இவ்வளவு திமிரு, பொண்ணுன்னா அடக்கொடக்கமா இருக்கணும், பொண்ணுன்னா வாய் வச்சுன்னு சும்மா இருக்கணும், பொண்ணுன்னா குனிஞ்ச தலை நிமிராம நடக்கணும், குனிஞ்ச தலை நிமிராம நடந்த கழுத்து வலிதாங்க வரும். அது உங்களுக்கு புரியாது, ஏன்னா உங்களுக்கு யாரும் சொன்னது கிடையாது அந்த மாதிரி. ஹேவிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஆப்போசிட் ஜெண்டர், அதாவது இப்போ ஹஸ்பண்ட் ஹேஸ் அ ஃப்ரெண்ட் who is female அப்படின்னா it is completely normal. They are just colleagues, nothing bad, nothing is fault, nothing bad, nothing, everything is fine. But if she does the same, that is a wife does the same, na she is cheating. Western wear ஒரு மேல் வேர் பண்ணா it is completely normal, it is for their comfort. ஆனா இது ஒரு ஃபீமேல் போட்டா இந்தியன் கல்ச்சருக்கு அகேன்ஸ்டா போடுறா, இந்தியன் கல்ச்சரை கீழே கொண்டு வரா, இதனால கேசஸ் தான் நடக்குது. ட்ரெஸ் ஸ்கில் இஷ்யூ கிடையாது, ஸ்கில் இஷ்யூ, ஜஸ்ட் ஸ்கில் இஷ்யூ, அது விட்டுருங்க. ஆனா ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிச்சி அது உனக்கு பிடிச்சா அது இன்சல்ட், ஆனா ஒரு பசங்களுக்கு பிடிச்சி அது ஒரு பொண்ணுக்கு பிடிச்சா அது வந்து கெத்து. இப்போ உனக்கு ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருக்க விஷயம் உனக்கு பிடிச்சதுன்னா யூ ஆர் நாட் மேன்லி, யூ ஆர் ஃபெமினைன் அண்ட் அது ஒரு இன்சல்ட். அவங்க நீ பொண்ணு மாதிரி பண்ற, பொண்ணு மாதிரி செய்யற, ஐயோ மூடியா.
பிங்க் கலரில் ட்ரெஸ் போடுறா, ஒரு வந்து அழகாக தலை வாரிட்டு பிங்க் கலரில் ட்ரெஸ் போடுறா அப்படின்னா இட் இஸ் ஃபெமினைன். ஆனால் இது ஒரு பையன் பிங்க் கலரில் வந்துட்டு மேலே டீஷர்ட், அவனுக்கு பிங்க் கலர் பிடிச்சிருக்கான், அவன் போடுறான், அப்படி போட்டால் ஹீஸ் ஹோமோசெக்சுவல். லூஸ். மூவிஸ்குள்ளே போகலாம். அனிமல் படம் ரிலீஸ் ஆனப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ ஹேட்டட் வந்தது ஃபீமேல் சைட்லேருந்து. பிகாஸ் அது அவ்வளோ டாக்ஸிக் மேஸ்குலினிட்டி வந்து ப்ரொமோட் பண்ணி இருந்தது. அது வந்து ஆனால் மேல் மோஸ்ட்லி லைக் மோஸ்டாக சொல்கிறேன், தே வர்ஷிப் தட் மூவி. இதுதான் ஆல்ஃபா பிஹேவியர், இதுதான் சிக்மா பிஹேவியர். யூ ஆர் நாட் சிக்மா மை பிரதர். மிஸ்ஸஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கு அவ்வளோ ஹேட்டு. யார் அவ்வளோ ஹேட்டு சொல்லுங்க? அது ரியலா என்ன இருக்கோ அதை போர்ட்ரே பண்ணாங்க. ஓகேவா? உங்களை மாதிரி அன்ரியலிஸ்டிக்கா 100 பேர் வரும்போது ஒருத்தர் மட்டும் வந்து டிஃபெண்ட் பண்ணி நின்று அடிக்கல, ஒருத்தர் மாஸ் எலிமெண்ட் டம்மால் டுமின்னு ஒரே கன்னும் இல்லைன்னா ஃபுல்லு பிளட்டோ அந்த மாதிரிலாம் இல்லை. அதெல்லாமே வந்து உங்களுக்கு ரியலிஸ்டிக், அதெல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பர் மாசு கெத்து. ஆனால் வந்து மிஸ்ஸஸ்னு ஒரு படம் ரியலிஸ்டிக்கா என்ன ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் உமன் வந்து எது அண்டர்கோ பண்றாங்க. எனிவேஸ் அந்த மிஸ்ஸஸ் படம் பார்த்தீங்கன்னா அந்த கிரேட் இண்டியன் கிச்சன் மலையாள படத்தோட ரீமேக், அது ஹிந்தியில செம்ம ஹிட் அமாங் ஃபீமேல் பாப்புலேஷன். ஏன்னா இட் இஸ் சோ மச் ரிலேட்டபிள். அதுக்கு அவ்வளோ ஹேட்டு. இந்த மாதிரி படம் பார்க்குற பொண்ணுங்க எல்லாமே வந்து கல்யாணம் பண்ணிக்காதீங்க, இது எல்லாமே ஆன்டி ஃபெமினிஸ்ட் ஒர்க்கு, இந்த மாதிரி தான் போர்ட்ரே பண்றாங்க ஃபெமினிசம். ஃபெமினிஸ்ட் எல்லாமே வந்து இதை வந்து காமிச்சுதான் வந்து கஷ்டப்படுற ஆம்பளைங்க கஷ்டப்படுறத மறைக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க மூலையை மட்டும் தனியாக கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. தமிழுக்குள்ள வருவோம். இந்த டிராகன் படம் ரிலீஸ் ஆனப்போ நானும் போய் பார்த்தேன் அந்த டிராகன் படம். இட் வாஸ் நைஸ். என்ன சொல்ல வந்தாங்களோ இட் வாஸ் நைஸ். பிரதீப் ரங்கநாதன் ஒரு கேரக்டர் அதில் வந்து இனிஷியலி பார்த்தீங்கன்னா வேலை இருக்காது, ஒன்றுமே அதுக்கு எஃபர்ட் போட மாட்டார், அந்த ரீல்ஸ் பண்ணுவார், டைம் ஓட்டுவார், வேலைக்கு போக மாட்டார், பேரண்ட்ஸ் கிட்ட வந்து போய் சொல்லுவார், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஃபுல்லாக வந்து ட்ரிங்க் பண்ணி அந்த மாதிரி இருக்க ஒரு கேரக்டரை எப்படி ஒரு பொண்ணு ரியல் லைஃப்ல அக்செப்ட் பண்ணிப்பான்? எடுக்கிற படத்தை இந்த மாதிரி விஷயம்லாம் ரியலிஸ்டிக்காக காமிக்கணும். இவங்க என்ன பண்ணாங்க இந்த படத்துல, என்னை விட்டு போனேன்னு சொல்லிட்டு இவருக்கு பிரேக்கப் சாங் வைக்கிறாங்க. உன்னை விட்டு ஏன் போகக்கூடாதுன்னு தான் வைக்கணும் அந்த சாங்ல. இதெல்லாம் அவங்க குவெஸ்டின் பண்ணும் போது எல்லாரும் முன்னாடி கழுத்து பிடிப்பார். ஏன் அவங்க உண்மையா சொன்னதுக்கு உங்களுக்கு பொறுக்கலையா? நீங்க உங்களுக்கு பொட்டன்ஷியல் இல்லை, அவங்க ஒரு பொட்டன்ஷியலா இருக்கிற ஒரு ஆம்பளை கிட்ட போகும்போது உங்களுக்கு என்ன இன்செக்யூர் ஆகி நீங்க வந்துட்டு அவங்க கழுத்தை பிடிக்கிறீங்களா? இந்த அனிமல் படத்திலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பீக் எக்ஸாம்பிள் ஃபார் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அதாவது வந்துட்டு வென் அந்த சீட்டிங் இவர் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சக்கப்புறம் ஷீ கொஷின்ஸ் எதுக்கு பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹி ஜஸ்டிஃபைஸ் தி ஆக்டர்ஸ், என் அப்பாக்காக தான் பண்ணேன், என் அப்பாக்காக தான் செஞ்சேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளா 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 பிளாப்னு கதறி இருப்பார். இதை கொஷின் பண்ணுற அவங்கள கழுத்தை பிடிச்சி கன் பாயிண்ட்ல வச்சு நிற்க வைப்பார். நீ யாரு என்னை கேள்வி கேட்கறதுக்கு, நீ எப்படி என்னை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஷீல்ஸே லைக் அப்போ நானும் இந்த மாதிரி சீட் பண்ணுறான்னா ஹீல்ஸே லைக் யாரும் கிட்ட வந்தாலும் அவங்க கையெல்லாம் நான் வெட்டிடுவேன் பிகாஸ் ஐம் ஆல்ஃபா. லுக், சீட்டிங் யார் பண்ணாலும் தப்புங்க. ஆம்பளை பண்ணாலும் சரி, பொம்பளை பண்ணாலும் சரி, இவங்க பண்ணா கரெக்ட், இவங்க பண்ணாதான் தப்பு கிடையாது. படம் லூஸுங்க, அதை போய் ஜஸ்டிஃபை பண்ணிடணும். அவனுங்களாம் பெரிய லூஸ். அது மாதிரி அதே மாதிரி ஒரு படத்தில் வந்து ஒரு ஹீரோயினுக்கு வந்து அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து வில்லன் வந்து டார்ச்சர் பண்ணா அது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இதே ஹீரோ பண்ணா ரொமான்ஸ். உமன் வந்துட்டு இல்லை, ஐ டோன்ட் டேட் கைஸ் ஹூ ஆர் ப்ரோக், அதாவது ரிச்சா இருக்க பசங்களை தான் நான் டேட் பண்ணுவேன், ஒரு அது வந்து ப்ரிஃபரன்ஸ். ஆனால் இதே ஒரு பையன் சொன்னா வந்துட்டு அவன் ஒரு கெட்ட பையனா மாறிட்டு அந்த இடத்துல. ஸோ இப்போ இதோட அவுட்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்செக்யூரிட்டி ஃபார் போத் மென் அண்ட் உமன். அதாவது அவங்களோட தாழ்வு மனப்பான்மை வந்து ரொம்ப அடிப்படை ஆக ஆரம்பிச்சிடும். மெயின்லி பார்த்தீங்கன்னா மென்க்கு பார்த்தீங்கன்னா அவங்கள விட ஒரு ஸ்டெப் அதிகமாக இருந்தால் தட் இஸ் அவங்கள விட ஒரு ஸ்டெப் அதிகமாக இருக்க ஃபீமேல்ஸை மோஸ்ட் மென்ஸ் டோன்ட் லைக் இட். தே ஃபியர் உமன், தே ஃபியர் தேர் பொட்டென்ஷியல். அவங்களுக்கு இவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்குது, அவங்களால அவங்க ஓன் பார்த்துக்க முடியும், அவங்களால அதை செய்ய முடியும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த ஒரு ரியலைசேஷன் ஹிட் ஆக என்ன ஆகும்னா அவங்களுக்கு பயம் வரும். ஏன்
அவங்கள சின்ன வயசுலேருந்து இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே போட்டு வளர்த்தது. அதாவது நீ ஒரு ஆம்பளை, நீ தான் இது எல்லாமே பண்ணணும், நீ அழக்கூடாது, செய்யக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வளரும் போது அது என்ன ஆகும்னா, ஐயோ நம்ம தானே ஆம்பளை, அப்போ நம்ம ஆம்பளை இப்போ இவ எல்லாமே பண்ணுறான்னா அப்போ நம்ம ஆம்பளை இல்லாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லி அந்த இன்செக்யூரிட்டியில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அஃபெக்ட் ஆகும். மை டியர் ஆல்ஃபா மேல்ஸ், வாட் திஸ் இஸ் ரியலிஸ்டிக் மூவியா? Cheating on your wife is okay, but if she does the same, that's not okay. நான் லுக்குறீங்க மூஞ்சில குத்துறேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் ஒன்று.